டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸர் கொஷின் பார்க்குறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரைவட்ட வடிவிலான புல்வெளி ஒன்றின் விட்டம் 70 மீட்டர். அதற்கு சுற்றி வேலி அமைக்க 1 மீட்டருக்கு 12 வீதம் என்ன செலவாகும்? மென்சுரேஷன் 2Dலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், அரைவட்ட வடிவிலான புல்வெளி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய விட்டம் 70 மீட்டர். சுற்றி வேலி அமைக்கிறாங்க. 1 மீட்டருக்கு 12 ரூபாய் செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த செலவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், மென்சுரேஷன் 2Dயை பொறுத்த வரைக்கும் வேலி அமைக்கிறாங்க அப்படின்னு கேட்டாலே நீங்கள் சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அப்போ அரைவட்ட ஷேப்பில் புல்வெளி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அரைவட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். πr + 2r இதான் ஃபார்முலா. r × 36/7 இதுவும் ஃபார்முலா தான். இந்த πr + 2r இந்த ஃபார்முலாவை தான் சால்வ் பண்ணி நமக்கு r × 36/7 கொடுத்துருக்காங்க. அரைவட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். r × 36/7. இப்போ பாருங்கள், இதுதான் அரைவட்டம். இந்த விட்டம் நமக்கு 70 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. விட்டத்தில் பாதி தானே நமக்கு ஆரம். அப்போ 70ல் பாதி 35. ஸோ r வந்துட்டு நமக்கு 35ன்னு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், r × 36/7. ஆருடைய வேல்யூ 35 × 36/7. சால்வ் பண்ணலாமா? 7க்கு 35 கேன்சல் பண்ணால் நமக்கு 5. 7 7 7 35ன்னு வரும். இப்போது 5 × 36 180ன்னு கிடைக்கும். இப்போது சுற்றளவு வந்து 180 மீட்டர்னு கிடச்சிருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1 மீட்டருக்கு 12 ரூபாய் செலவாகுதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்த செலவு கேட்டிருக்காங்க. மொத்தமாக நமக்கு 180 மீட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 180 × 12 ரூபாய் பெருக்கணுன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா எவ்வளோ அமௌண்ட்னு? அப்போது 180 × 12 மல்டிப்ளை பண்ணால் 2160. இதான் மொத்த அமௌண்ட்டு செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதான் நமக்கு ஆன்சர். இப்போ பாருங்கள், ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். இப்போது இதான் அரைவட்டம். இந்த அரைவட்டம் இதில் வேலி அமைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சுற்றளவு எடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா? ஏன் அப்படின்னா, இதான் அரைவட்ட புல்வெளி. வேலி எப்படி அமைப்போம்னா சுற்றி தான் வேலி அமைப்போம். ஸோ சுற்றளவு கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போது டைல்ஸ் வந்து ஒட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், டைல்ஸ் வந்து நம்ம சுற்றியாக போடுவோம், சுற்றி போட மாட்டோம். உள்ளுக்குள்ளே தான் டைல்ஸ் போடுவோம். அப்போது டைல்ஸுன்னு கேட்டால் நீங்கள் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். வேலி அமைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். இதுதான் லாஜிக்.